அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது ஒருவர் தக்வாவுடன் லா இலாஹா இல்லல்லாஹ் கூறினால் அவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகி விடுகிறது. ஒருவர் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று 100 தடவை ஓதினால் அவருக்கு 1,24,000 நன்மைகள் எழுதப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய போது, இறை தூதரே, அப்படியானால் எங்களில் யாரும் கியாமத்து நாளில் நரகத்தில் சென்று விட மாட்டோம் அல்லவா என்று சஹாபாக்கள் கேட்டனர். அதற்கு நபி அவர்கள், அவ்வாறிருந்தும் சிலர் நரகத்திற்கு சென்று விடுவார்கள், ஏனெனில் சிலர் ஏராளமான நன்மைகளை கொண்டு வருவார்கள். அவற்றை ஒரு மலையின் மீது வைத்தால் அவை அந்த மலையை கீழே அழுத்திவிடும் அளவுக்கு கனமுடையவையாக இருக்கும். பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு அருளியிருந்த பாக்கியங்கள் கொண்டு வரப்படும். அந்த நன்மைகள் அந்த பாக்கியங்களுக்கு எதிரில் ஒன்றுமில்லாமல் போய்விடும். பின்பு அல்லாஹ் தன்னுடைய பேரருளினால் அவரை காப்பாற்றுவான் என்று கூறினான். உலமாக்கள் விளக்கம் தருகிறார்கள். கியாமத்து நாளின் நன்மை தீமை நிறுத்தப்படும் பொழுது அல்லாஹ் அருளிய நமது நிக்மத்துகளுக்கு பிரதியாக மனிதன் என்னென்ன கடமைகளை நிறைவேற்றியுள்ளான், எவ்வாறு நன்றி செலுத்தினான் என்பது கணக்கிடப்படும். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்கும் ஒவ்வொரு பொருளும் அவனுடைய நிக்மத்தாகும். ஒவ்வொரு நாள் காலையில் உங்களில் ஒவ்வொருவருடைய எழும்பின் இணைப்புக்கும் பதிலாக ஒரு சதக்கா கட்டாயமாகும் என்று நபி கூறினார். அதாவது மரணத்தை போன்ற நிலையில் உள்ள தூக்கத்தை கொடுத்து பின்னர் காலையில் உயிருடன் விழித்தெழச் செய்கின்ற அல்லாஹ் மனிதனின் ஒவ்வொரு உறுப்பையும் சுகமாக வைத்திருப்பதற்காக என்ன நன்றி செலுத்தினீர்கள் என்று விசாரணை செய்யப்படும் என்று நபி கூறிய போது, சஹாபாக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எலும்பு இணைப்புக்கும் இத்தனை சதக்காக்கள் செய்வதற்கு யாரால் முடியும் இறை தூதரே என்று கேட்டனர். அப்பொழுது நபி அவர்கள், ஒவ்வொரு தஸ்பிக்கும் சதக்காவாகும். ஒரு தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் கூறுவதும், சதக்கா அல்லாஹு அக்பர் கூறுவதும், சதக்கா வழியில் மனிதர்களுக்கு இடையூறு தரும் கல்முள் போன்ற பொருள்களை அகற்றுவதும் சதக்காவாகும் என்று கூறினார். அல்லாஹ் மனிதனுடைய உடலில் அருளியுள்ள பலவிதமான நிக்மத்துகள் பற்றி குர்ஆனில் கூறப்பட்டுள்ளன. அவை இன்றி சாப்பிடுவதிலும் குடிப்பதிலும் உடல் சுகத்திலும் ஓய்வாக இருப்பதிலும் அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் ஏராளமாக இருக்கின்றன. கண், காது, இதயம் ஆகிய அனைத்தும் விசாரணைக்கு உரியவையாகும். ஒரு தடவை தொழுநோய் பிடித்து கண் பார்வையை இழந்து காது கேட்காத ஊமையாக இருந்த ஒரு மனிதனின் அருகே சென்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருகில் இருந்த தங்கள் தோழர்களிடம், இம்மனிதரிடம் அல்லாஹ்வின் நிக்மத்துகளில் ஏதேனும் ஒன்று இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு இவரிடம் என்ன நிக்மத்துகள் இருக்கின்றன, எதுவுமே இல்லையே என்று தோழர்கள் கூறினார். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் சுலபமாக சிறுநீர் கழிக்கிறார் அல்லவா, இது இவரிடம் உள்ள பெரிய நிக்மத்தாகும் என்று கூறினார். நாம் சாதாரணமாக நினைக்கின்றோம் இதெல்லாம் நிக்மத்துக்களா என்று. ஆனால் மருத்துவமனையின் அருகில் சென்று அங்கு உள்ள நோயாளிகளிடம் விசாரித்து பார்த்தால் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய நிக்மத்துகளை கொடுத்திருக்கிறான் என்று. அதான் நபி கூறுகிறார்கள், எப்போதும் நமக்கு மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள், நமக்கு கீழ் இருப்பவர்களை பாருங்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கும் நிக்மத்துகள் என்ன என்று தெரிய வரும் என்று கூறினார்.